ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட். பல தடவ கேட்டும் கிடைக்காத ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு பயங்கர டிமாண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ராக்கெட் ஸ்டவ். ஃபைனலி இந்த ப்ராடக்ட்ட வந்து நம்ம வாங்கிட்டோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ட தான் இன்னைக்கு டீட்டெயிலா ரிவ்யூ பண்ண போறோம் நம்ம. இந்த ரிவ்யூ அப்படின்ற மேட்டர்ல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க போறது வந்து காஸ்ட். இன்னைக்கு கேஸ் விலை பயங்கரமா ஏறிட்டே இருக்கு இல்லையா? இதுக்கு அல்டர்னேட்டிவா சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எலக்ட்ரிசிட்டி தான். எலக்ட்ரிசிட்டிய பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில சமைக்கக்கூடிய ஒரு முறை. ஸோ அது வந்து எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமா வரும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில அதுக்கு அல்டர்னேட்டிவா இருக்கக்கூடியது இந்த விறகடுப்பு தான். அதாவது இந்த விறகடுப்புன்னு சொல்லக்கூடிய ராக்கெட் ஸ்டவ். நார்மல் விறகடுப்பும் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எதுக்காக நான் இத வாங்கணும் அப்படின்ற மாரி நம்ம கேள்வியில வைக்கும்போது, அவங்க சொல்லக்கூடியது இதில புகை வராது, அதிகமான எஃபிஷியன்சி இருக்கும், சீக்கிரமே வந்து ஹீட் எஃபிஷியன்சி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி குறிப்பிடுறாங்க. அந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா செக் பண்ணி பார்க்க போறோம். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்ட அன்பாக்ஸ் பண்ண போறோம். பாக்ஸே இல்லாம என்னத்தப்பா அன்பாக்ஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அந்த ப்ராடக்ட்டே வந்து இப்படி தான் வந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு தான். இத பாக்ஸ்லயே போட முடியாது. ஏன்னா வெயிட் வந்து பயங்கரமான வெயிட். எப்படியும் ஒரு 25 கிலோ, 30 கிலோ கிட்ட வரும். ஸோ இப்போ அந்த பிளாஸ்டிக் பேப்பர் எல்லாத்தையும் பிச்சு விட்டுறலாம். அடுத்தபடியா மேல வந்து ஒரு பார்சல் ட்ரே குடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே இல்ல. ஒரு ஆஷ் ட்ரே வந்து ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது வந்து அடியில வைக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ இதோட சாம்பல் எல்லாம் கீழ விழாம அந்த ட்ரேல விழுந்துரும். அத எடுத்து நம்ம அப்புறமா தூர போட்டுறலாம். அண்ட் ஒரு ப்ளோயர் ஃபேன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளோயர் தான் வந்து இந்த ராக்கெட் ஸ்டவ் அப்படின்ற மீனிங்கை வந்து கொடுக்குது. அதாவது இது சுத்தும்போது இதுலேருந்து காற்று வரும். ஸோ அந்த காற்று தான் அடுப்பை வந்து நல்லா திமு திமுன்னு எரிய வைக்கும். ஸோ அந்த ஃபேன் ஒன்று. அண்ட் இந்த ஃபேனுக்கான ரெகுலேட்டர் ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபேன் ஸ்பீடை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க. எலி மருந்து சீட்டுகள், துண்டு விறகு ராக்கெட் ஸ்டவ். ஓகே. இந்த வெயிட்டுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு இன்சுலேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஹீட் இன்சுலேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது ஏதோ மண்ணோ, இல்ல இந்த ஹீட்ட வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கிளே, செராமிக் அந்த மாரி விஷயங்கள் இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க அப்படின்றதுனால தான் நமக்கு வந்து வெயிட் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. அது எதுக்காகன்னா, ஹீட் வந்து தேவையில்லாம வெளியில ஸ்ப்ரெட் ஆகுறத பிரிவென்ட் பண்ணுது. ஸோ அத நம்ம எரிச்சு எந்த அளவு எஃபிஷியன்சி இருக்கு அப்படின்றதை பார்க்கலாம். என்னதான் ராக்கெட் ஸ்டவ் பத்தி இன்டர்நெட்ல பல்வேறு விதமான வீடியோஸ் இருந்தாலும் கூட, அத நம்ம பிராக்டிகலா யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகள் தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்களும் யூடியூப் வீடியோஸ் பார்த்தோ, புக்கு மூலமாவோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்க முடியாது. ஸோ அத பிராக்டிகலா பேசி நம்ம பழகும்போது தான் அதுல ஃப்ளூயன்சி அப்படின்றது வரும். இந்த பிராக்டிகல் பயிற்சியை உங்களுக்கு ஸ்மார்ட்டா குடுக்குறாங்க நம்மளோட ஸ்பான்சர் சூப்பர் நோவா ஏஐ. இந்த கோர்ஸ்ல 1000க்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அத நீங்க ரெகுலரா தொடர்ந்து பேசி பிராக்டிஸ் பண்ணும்போது, நாளடைவுல நீங்களே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ட பார்க்க முடியும் உங்களோட ஃப்ளூயன்சில. அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா நீங்க அதிகமா பேச பேச தான் உங்களோட இங்கிலீஷ் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக சூப்பர் நோவால இருக்கக்கூடிய அன்லிமிட்டட் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இன்னைக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஸியான லைஃப்ல இங்கிலீஷ் கிளாஸுக்கு போய் அதுக்கப்புறம் கத்துக்கிறது அப்படின்றதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். சரி, வீடியோ கால் மூலமா வீடியோஸ் பார்த்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுலயும் மற்றவங்க முன்னாடி பேசணும் அப்படின்ற தயக்கம் நமக்கு இருக்கும். ஆனா இதுல அந்த மாதிரி எந்த சிரமமும் நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஏஐல நீங்க பேசுறதுக்கு தகுந்தாப்ல அது பொறுமையா கரெக்ஷன் குடுத்து உங்கள தெளிவா இங்கிலீஷ் பேச சொல்லிக் கொடுக்கும். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கூடவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஹேபிட் மென்டாரும் இருப்பாங்க. இனி வாட்ஸ்அப்ல இங்கிலீஷை தியரியா படிக்கிறத விட்டுட்டு இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலமா 75% ஆஃபரோட சூப்பர் நோவால ஜாயின் பண்ணி இங்கிலீஷை பிராக்டிகலா பேசி ஸ்மார்ட்டா கத்துக்கங்க. அண்ட் இங்கிலீஷ் உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு தடையா இருக்கிறத இப்பவே மாத்துங்க. அடுத்தபடியா விறகு போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இந்த மாரி குடுத்துருக்காங்க. சைடுல இப்படி விறகு போடுற மாதிரி. ஸோ இந்த மாரி தான் விறக வந்து உள்ள திணிச்சுட்டு, பாத்திரத்த வந்து பாத்திரங்க. ஸோ சட்டிய வந்து இந்த மாதிரி வைக்கிற மாரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் மாடல். இந்த மாடல்ல இந்த மாதிரி விறகு போடுற மாரி குடுத்துருக்காங்க. சில இதுல மேல வழியா தான் விறகு போடுற மாரி இருக்கு. சில இதுல இப்படி எல் எல் ஷேப்ல குடுத்துருப்பாங்க. அதுல சைடுல விறகு போடுற மாரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாதிரி ஸ்டவ்ல வந்து ஒவ்வொரு மாதிரியான செட்டப் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த விறகுக்கான ஸ்லாட்டும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது ஏன் அப்படின்றத பின்னாடியே சொல்றேன். ஸோ இப்போ இதை எரிச்சு பாத்திரலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ராக்ஸிமேட்டா 5 கிலோ விறகு வந்து எடுத்திருக்கோம். நாங்க போய் கடையில போய் வாங்கிட்டு வந்தோம் விறகு ஆக்சுவலா. ஸோ இந்த விறவ தான் நம்ம அதில போட்டு எரிச்சுட்டு, எவ்வளவு விறவ வந்து இது கன்சியூம் பண்ணுது, எவ்வளோ கிலோ விறவ வந்து இது எடுத்துக்குது அப்படின்றத தான் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேனை வந்து மாட்டி விட்டுறலாம் இதில. அதாவது ப்ளோயர். இப்போ இதோட கனெக்டரை வந்து இதில மாட்டிக்கலாம். அடாப்டரில். ஸோ அதுவும் மாட்டியாச்சு. இப்போது இந்த ரெகுலேட்டர் வந்து இங்கே வச்சுப்போம். ஸோ இப்போ ப்ளக்கை கனெக்ட் பண்ணிடலாம். ஓட ஆரம்பிச்சுட்டு ஸோ இப்போதைக்கு ஆல் த வே லோவில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் எரிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஆஸ்ட்ரேயை அடியில் வச்சுருவோம். இப்போது இந்த 5 கிலோ விறவுலேருந்து சில விறவுகளை வந்து உள்ளுக்க போட்டுக்கலாம். இன்னைக்கு எல்லாமே மொத்தமாக அணைஞ்சு போச்சு. புகை வராதுன்னாங்க. அப்பா, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ இதுக்காக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் மட்டும் ஒன்று இருக்குது. இந்த இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் ஊற்றி தான் நம்ம இந்த எரியிறதை வந்து பூஸ்ட் பண்ண போகிறோம்.
ஃபேன் ஆன் பண்ணி விடுவோம். என்ன ஒரு ஆச்சரியம், ஃபேனை ஆன் பண்ணி விட்டோன்னே பிடிச்சிருச்சுங்க. அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். பயங்கரமாக புகை விட்டுட்டு இருந்தது, ஃபேன் ஆன் பண்ணோன்னே பிடிச்சிருச்சு. அந்த சட்டி எங்கே அந்த இருக்குது. ஸோ இப்போ வந்து சட்டியை வச்சுக்கலாம். அரே பையா, என்ன பேப்பர் மட்டும்தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் விரவு எரிய மாட்டேங்குது. விரவு தானே முக்கியம், விரவு எரியலையே. நம்ம எதுக்கு கவலைப்படணும், நம்மக்கிட்ட இருக்கவே இருக்குது காடுகள். ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா. நமக்கு பல்வேறு விதமான அட்டைப்பெட்டிகளை சப்ளை பண்ணியிருக்கு. நான் அப்படியே ஒரேடியாக அந்த விரவும் சேர்ந்து பிடிச்சிரும்னு நினச்சேன், பட் பிடிக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. அதனால் 2வது அட்டம்ப்ட்டு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நம்ம எடுத்த 5 கிலோ விரவு ஒழுங்காக எரியாததுனால இப்போ வேறு விரவை வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2.2 கிலோ கிட்ட இருக்குது. அட்டம்ப்ட் நம்பர் 3. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. One eternity later. அட்டம்ப்ட் நம்பர் 96. இந்த தடவை நம்ம விட போகிறது கிடையாது. இதை நம்பவும் முடிய மாட்டேங்குது. பிடிச்சிட்டுன்னு நம்ம சட்டியை வச்சோம்னா ஆஃப் ஆயிடுது. ஓகே, நல்லா தான் எழுதினாங்க. சிரட்டா போட்டிருக்கேன். இதில் நம்ம எதை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தண்ணி தான். 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி அது ஆவியாகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, எவ்வளோ விரவு எடுத்துக்குது அப்படின்றதான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சட்டி நல்லா சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு 1 லிட்டர் தண்ணியை வந்து ஊற்றுறோம். இன்னொரு லிட்டர். இப்போ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 12:13 கிட்ட ஆகுது. 53 வை. சாரிப்பா. ஸோ இப்போ டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12:13 கிட்ட ஆகுது. 53 வை. சாரி. இப்போ டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12:53 கிட்ட ஆகுது. ஸோ அந்த 2 லிட்டர் தண்ணி ஃபுல்லாக ஆவியாகி முடிகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மோனை ஆஃப் மட்டும் ஆனியும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நம்ம ப்ளோயரே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ண உடனே ஆஃப் ஆகிடுது. கொஞ்சம் நல்ல அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணணும். இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவியாக ஆரம்பிச்சிருச்சு. புகை வராதுன்னு நான் இங்கே இவ்வளோ புகை வருது. ரெகுலேட்டரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ண உடனே நல்லா தானே எரியுது. ஆஃப் ஆகாமல் இருந்தால் சரிதான். புகை இந்த பக்கத்தில் இருந்து வருது பார்த்தீங்களா. இதை காஞ்ச விரவுன்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்து விட்டான். விரவுக்காரனுக்கு ஒரு அடி. எவ்வளோ ஈரம் இருக்குன்னு பாருங்கள் விரவில். புகை வருதா? நம்ம எடிட்டரால் நிற்க முடியல, அவ்வளோ புகை இந்த பக்கத்தில் இருந்து வருது. ப்ளோயர்லாம் ஓட தான் செய்யுது. தண்ணி நல்லா தரன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது திங்கிறதா பார்த்தா விரவெல்லாம் பத்தாது போல். டமால் டிமில் சவுண்டுலாம் வருது. எவ்வளோ 1 கிலோவா? ஸோ அடிஷ்னலாக 1 கிலோ விரவை வந்து இங்கே இறக்கியிருக்கோம். பயங்கரமாக எரியுது. நீ ஜேம்ஸ் பாண்டு தான். இப்போ டைம் வந்து 13:18 ஆயிருக்கு, அதாவது 1:18 ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 லிட்டர் தண்ணி வந்து காலியாகிருக்கும். அண்டு விரவும் வந்து ஒரு 2 கிலோ விரவு சோழி முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணியும் கம்ப்ளீட்டாக ஆவியாகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அடுப்பையும் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டைமிங் வந்து 13:21, அதாவது 1:21. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட எடுத்திருக்குன்னு சொல்லலாம் கம்ப்ளீட்டாக ஆவி ஆகிறதுக்கு. அண்ட் இந்த அடுப்பில் என்னென்ன உருக்குனாங்கன்றதை பாருங்களேன். புகை வராது, பயங்கரமான புகை. என்னாலையும் நிற்க முடியல, எடிட்டராலையும் நிற்க முடியல. ஐ மீன் இந்த சைடில் விரவு இருந்த சைடில் இருந்து புகை ஒன்று வந்து வந்துட்டே தான் இருந்துச்சு. அடுத்த உருட்டு என்ன அப்படின்னா, கறியே பிடிக்காது. ஒரு சொட்டு கறி இதில் பிடிக்காது. கறி பிடிக்காது. இதுங்க இது என்னது? இது கறி இல்லாமல் என்னது? இது வந்து சமையல் பண்ணுற கறியா? எவ்வளோ கறி பிடிச்சிருக்கு பாருங்கள். சரி, இப்போ இதுக்கு எவ்வளவு விறகு வந்து செலவாயிருக்கு அப்படின்றத கணக்கு பண்ணலாம். முதல்ல 2 கிலோ விரவு யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா 1 கிலோ விரவு யூஸ் பண்ணோம். ஸோ மொத்தமாக 3 கிலோ விரவு. அதில் மிஞ்சினது இந்த ஒரே ஒரு கட்டை மட்டும்தான். அது போக கொஞ்சம் எரியிறதுல கொஞ்சம் மிச்சம் கிடக்கு. அது ஒரு 100 கிராம் அப்படின்ற கணக்கு வேணால் வச்சுக்கலாம். ஸோ இதோட வெயிட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு 230 கிராம். அந்த மிச்சம் கொஞ்சம் எரியிறதை சேர்த்தோம்னா ஒரு 100 கிராம் வச்சுக்கிட்டோம்னா 330 கிராம். ஸோ 3 கிலோவில் 330 கிராம் கழிச்சோம் அப்படின்னா 2 கிலோ 670 கிராம் வந்து யூஸ் ஆகிருக்கு விறகு. இப்போ வந்து ராக்கெட் அடுப்பு இல்லாமல் சாதாரண அடுப்பில் எவ்வளோ விரவு எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இது உண்மையிலேயே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லை உருட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இதுக்கான விரவையும் வந்து நம்ம எடுக்கிறோம்.
இப்போ இதில் வந்து 4.4 kgs கிட்ட விறகு வந்து இருக்குது. ஸோ இப்போ இதில் எவ்வளவு செலவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண மண் அடுப்பு, அதாவது எந்த விதமான ராக்கெட் டெக்னாலஜியும் இல்லாத வெறும் பிளெயின் அடுப்பு. இது நம்ம சும்மா 3 கல்லை வச்சு கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடுப்பில் எவ்வளோ விறகு எடுக்குது, இது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றத தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இதை நம்ம பற்ற வச்சுக்கலாம். இப்போ இதாவது ஒரே அட்டம்ப்டில் எரியுதான்னு பார்ப்போம். ஆரம்பமே அமோகமாக இருக்குது. இன்னும் நம்மளோட எக்யூப்மெண்ட் எடுத்தால் தான் சரியாக வரும். இந்த சீக்ரெட் லிக்விட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெறும் மண்ணெண்ணெய் தான். ஸோ எல்லாம் இந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தான் வந்து எரிச்சிக்கிட்டு இருக்கோம். ஐயோ, நிறைய ஊற்றிட்டேன். இப்போ பாருங்க. ஓகே, சட்டியை வச்சிடலாம். ஸோ இது 1 லிட்டர். ஸோ 2 லிட்டர் தண்ணியை வந்து ஊற்றியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2:46. புகை அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். எவ்வளோ விறகு எடுக்குது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணலாம். இப்போ மேலே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆவியாக ஆரம்பிச்சிட்டு, அடுப்பும் ஓரளவுக்கு நல்லா எரிய ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லலாம். விறகுலாம் கொஞ்சம் பிடிச்சிருச்சு. யூசுஃப் யோசிக்கிறான், என்னடா எடிட்டர்னு வேலைக்கு கூட்டு வந்து. இந்த அடுப்பு வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் எப்படி ப்ராப்பராக விறகு வைக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியும். அதனால தான் இது ஒரு தடவை கூட இடையில ஆஃப் ஆகவே இல்லை. இந்த மரம் மட்டும் அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணுறோம். இதோட வெயிட் வந்து 600 கிராம் இருக்குது. எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப காஞ்ச மாதிரி இல்லை, கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து கருவேல மரம், அதனால் கொஞ்சம் நல்லா எரியும். ஆக்சுவலாக பிளாஸ்டிக் கவர் வந்து போட்டு எரிக்கக்கூடாது தான். அது வந்து டாக்ஸிக்கான கேஸஸை வந்து உருவாக்கும். பட் இந்த மாதிரி விறகு வந்து ஈரமாக இருக்குது, எரியலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு சின்ன துண்டு பிளாஸ்டிக் எடுத்து எரிக்கக்கூடாது. அந்த விறகு மேலே அப்படியே இலக்கி ஒட்டி விட்டுறணும். இப்படி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரம் நல்லா கொழுந்து விட்டு எரியுது. இடையில ஒரு 1.5 கிலோவுக்கு மட்டும் ஒரு பெரிய கட்டையை ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த கட்டை அந்தளவு ஃபாஸ்ட்டாக எரிய மாட்டேங்க, அதனால் மாற்றிட்டோம். இப்போ நாங்கள் வந்து மண் அடுப்பையே வந்து ராக்கெட் அடுப்பாக மாற்றிட்டோம். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஃபேனை வச்சு இருக்கிற அடுப்பில் அந்த ஃபேனை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டோம். உள்ளே ஓரளவுக்கு பெட்டராகவே எரியுது. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3:50 கிட்ட ஆகுது. இன்னும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கிடக்கு, இன்னும் முடியலை. ஸோ பார்ப்போம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி. டைம் அப்படியே எடுத்துக்கோ. ஸோ இப்போ வந்து இதில் தண்ணி ஃபுல்லாகவே வந்து ஆவியாயிருச்சு. இங்கே டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:15 கிட்ட ஆகுது. ஸோ இதுக்கு எவ்வளோ விறகு செலவாயிருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல கணக்கிடலாம். ஸோ டோட்டலாக 5 கிலோ விறகு வந்து எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து மீதி இருக்கக்கூடிய விறகு அது போக 1 எரிஞ்சிக்கிட்டே பாதியில் நிற்கிது. ஸோ இது 1. இதோட வெயிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2.2 கிலோ வந்து இருக்குது. ஸோ அப்படின்னா நமக்கு எரிஞ்சது வந்து 2.8 கிலோ வந்து எரிஞ்சிருக்கு. அவ்வளோ விறகு தான் இந்த அடுப்பு வந்து எடுத்திருக்கு. ஸோ இப்போ நம்ம 2 அடுப்போட ரிசல்ட்டையுமே வந்து எடுத்துட்டோம். என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த விறகு எவ்வளவு எடுத்துக்கிச்சு அப்படின்றது. ராக்கெட் அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்துறதுக்காக எடுத்து வச்ச விறகு வந்து 3.28 கிலோகிராம். அதில் நமக்கு பயன்படுத்தப்பட்ட விறகு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.95 கிலோகிராம். அதே நம்ம நார்மலாக எரிச்ச அடுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்த விறகு வந்து 5 கிலோ, அதில் பயன்படுத்தப்பட்ட விறகு வந்து 2.8 கிலோகிராம். ஸோ அந்த விறகு கன்சப்ஷனில் ரெண்டுமே வந்து ஏறத்தாழ சமமாக தான் விறகை வந்து எடுத்திருக்குது. அப்ராக்சிமேட்டாக 3 கிலோகிராம் அளவுக்கான விறகை வந்து எடுத்திருக்கு. எடுத்துக்கிட்ட நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட் அடுப்பில் எடுத்துக்கிட்ட நேரம் 28 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. அதே சாதாரண அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் கிட்ட எடுத்துக்கிச்சு. இப்போ இந்த 2 அடுப்பையும் நம்ம பயன்படுத்தி பார்த்ததில் இதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்க முடியும். டைமிங்கில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பயன்படுத்தின விறகு வந்து அந்தளவுக்கு ரொம்ப காய்ந்த ஒரு விறகு கிடையாது. அப்படின்றதுனால அது எரிகிறதுக்கு ரொம்பவே வந்து டைம் எடுத்துச்சு. நாங்களும் வந்து இடையில இந்த ஃபேனை வந்து சாதாரண அடுப்பில் பயன்படுத்தி தான் அந்த விறகை கொஞ்சம் வேகமாக எரிய வச்சோம். ஸோ இடையில சாதாரண அடுப்பை ராக்கெட் அடுப்பு அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு ஏரோப்ளேன் அடுப்பு அளவுக்காவது மாற்றி இந்த மாதிரி ஃபேனை வச்சு தான் ஓட வச்சோம். அடுத்தபடியாக டெம்பரேச்சர் நம்ம யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த ராக்கெட் அடுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதே சாதாரண அடுப்பில் அந்தளவு டெம்பரேச்சர் அவுட்புட்டை வந்து கொடுக்க முடியலை. ஸோ ஷார்ட் டைம்லேயே அதிகப்படியான டெம்பரேச்சரை இது அச்சீவ் பண்ணுது அப்படின்றதுனால கொஞ்ச நேரத்திலேயே வந்து இது 2 லிட்டர் தண்ணீரை முழுவதுமாக ஆவியாக்கிருச்சு. ஸோ குயிக்காக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ராக்கெட் ஸ்டவ் வந்து நிஜமாவே வந்து சூப்பராகவே வந்து ஹீட்டை குயிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன். அதாவது ஒரு பெரிய குக்கிங் பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு 10-20 பேருக்கு சமைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அது சீக்கிரமாகவே அந்த வேலையை வந்து முடிச்சிடும். ஆனால் அவங்க கிளைம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இது கிடையாது. அவங்க கிளைம் பண்ணக்கூடியது புகை வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
எங்களுக்கு நல்லாவே புகை வந்துச்சு. எவிடென்ட்டாவே அந்த புகை வந்து நல்லாவே தெரிஞ்சுது. பட் அந்த நார்மல் ஸ்டவ்வை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு புகை வந்து கம்மியாக இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி இதில் புகையே வராது அப்படின்னு சொன்னது 100% அக்மார்க் உருட்டு. அடுத்தபடியாக கறி பிடிக்காது அப்படின்றது, நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி சட்டியில் வந்து கறி பிடிக்க தான் செய்யுது. என்ன நம்ம நார்மல் அடுப்பில் வந்து கொஞ்சம் அந்த ஒட்டிகிட்டு இருக்க கறி போக்குறதுக்கு நல்லா போட்டு தேய்ச்சா மட்டும்தான் போகும். பட் இதில் வந்து அந்த மேற்பரப்பில் இருக்கக்கூடிய கறி மட்டும்தான் இருக்குது. ரொம்ப ஸ்டிக் ஆகக்கூடிய கறி வந்து கம்மியான அளவில் இருக்குது, அவ்வளோதான். அடுத்தபடியாக காஸ்ட்டு. ராக்கெட் அடுப்போட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 8000 வருது. நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த மாடல் வந்து ரூ. 8000 விலை கம்மியாகவும் இருக்குது. ரூ. 4000க்கும் கிடைக்குது. 3000, 2500 அந்த மாதிரி விலைக்கும் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை வாங்கிக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கான காஸ்ட்டு ரூ. 400, குடோன்லேருந்து காரில் தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ரூ. 50, இதெல்லாம் கணக்கு பண்ணோம் அப்படின்னா ரூ. 8450 அடுப்புக்கான செலவு மட்டுமே. நார்மல் மண் அடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரூ. 250 தான். அது நீங்கள் லோக்கலில் எங்கேயாவது கிடைக்கும், போய் வாங்கிக்கோங்க. இப்போ முக்கியமான விஷயம் விறகுக்கான ஆன செலவு. விறகு வந்து 1 கிலோ ரூ. 11 அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க நாங்கள் வாங்கின இடத்துல. பட் ஒரு இடங்களை பொறுத்து இது மாறுபடும். ரூ. 8 உங்களுக்கு ரூ. 15 வரைக்கும் கூட இந்த விறகோட விலை வந்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரூ. 11 அப்படின்னு கணக்கு வச்சோம் அப்படின்னா நமக்கு செலவான 3 கிலோ விறகுக்கு வந்து ரூ. 33 வரும். ஸோ 2 அடுப்புலையுமே 2 லிட்டர் தண்ணி ஆவியாக்குறதுக்கு தேவைப்படக்கூடிய எரிபொருளுக்கான செலவு வந்து ரூ. 33 தான் வருது. என்ன ராக்கெட் அடுப்பில் முன்னாடி சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அது போக ராக்கெட் அடுப்பில் அடிஷ்னலாக அந்த மோட்டருக்கான சப்ளையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மோட்டருக்கான அடாப்டர் வந்து 12 வோல்ட் அடாப்டர், அதுவும் வந்து பவர் கன்சியூம் பண்ணும். அண்ட் இந்த ஃபேனுக்காக எடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம் அப்படின்னா இதோட அடாப்டரில் வந்து 12 வோல்ட் 5 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 வாட்ஸ் கிட்ட வரும். ஸோ நம்ம 1 மணி நேரம் ரன் பண்ணாலே நமக்கு 0.06 யூனிட்ஸ் தான் எடுக்கும். ஸோ அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ரன் பண்ணுறோம் அப்படின்னா 0.12 யூனிட் கிட்ட எடுக்கும். அதை நம்மளோட பில்லிங் சைக்கிள் 60 நாளைக்கு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 7.2 யூனிட்ஸ் கிட்ட எடுக்கும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ 5லேருந்து 7 யூனிட் கிட்ட எடுக்கும் அப்படின்றத நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இது வந்து பெரிய அளவுக்கான கன்சப்ஷன் கிடையாது. சரி, கேஸ் அடுப்போட கம்பேர் பண்ணும்போது இந்த ராக்கெட் ஸ்டவ் வந்து ஒரு எஃபெக்டிவான மெத்தடா, அதை விட இது காஸ்ட் கம்மியாக எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம முன்னாடி கேஸ் ஸ்டவ்வையும் இண்டக்ஷன் ஸ்டவ்வையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் 10 லிட்டர் தண்ணியை முழுவதுமாக ஆவியாக்குறதுக்கு கேஸ் வந்து எவ்வளவு செலவாகுது அப்படின்றத வச்சு நம்ம ப்ரைஸிங் வந்து சொல்லியிருப்போம். அதில் 10 லிட்டர் தண்ணி இருக்குது, கேஸ் வந்து 90 வரைக்கும் செலவு வந்து வச்சுருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 1 லிட்டருக்கு 9 கணக்கு வச்சோம்னா 2 லிட்டருக்கு வந்து 18 கிட்ட வருது. அப்போ 2 லிட்டர் தண்ணீரை முழுவதுமாக ஆவியாக்குறதுக்கு கேஸில் ஆகக்கூடிய செலவு வந்து 18 அப்படின்னா அதே 2 லிட்டருக்கு இந்த அடுப்பில் ஆகக்கூடிய செலவு வந்து 33 ஆகும். அண்டு மறுபடியும் சொல்கிறேன், இது விறவோட விலையை பொறுத்து. விறவு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்படின்னா அது ஃப்ரீ தான். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மரத்தை போட்டு எரிக்கக்கூடிய இந்த அடுப்புகள் எல்லாமே வந்து எஃபிஷியன்சி கம்மி தான். 40%லேருந்து 60% தான் எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்றதுனால இதை நம்ம டேரெக்டாக கேஸுக்கு கம்பேர் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேஸ் அடுப்பில் நம்ம தேவைப்படும் போது ஸ்வங்கின்னு அதோட ஃப்ளேமை வந்து நம்ம கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ ஈஸியாக கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. மேபி அந்த ரெகுலேட்டரை கம்மி பண்ணும்போது உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வேணால் கம்மியாகுமே தவிர அந்த ஹீட்டு இமீடியட்டாலாம் உங்களுக்கு டவுன் ஆகாது. அந்த டெம்பரேச்சர் சரௌண்டிங்கில் இருக்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அடியிலையும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தபடியாக இந்த விறகு வந்து நாங்கள் கிலோ 11 வாங்கினோம் இல்லையா? ஸோ அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதுவே நாங்கள் புறக்கி தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நீங்களே விறகு கடையில் போனீங்க அப்படின்னா இந்த சைஸில் மட்டும்தான் உங்களுக்கு விறகு கிடைக்கும். இதை விட சின்னதாக துண்டாலாம் உங்களுக்கு விறகு கிடைக்காது. அப்படி கிடைச்சிது அப்படின்னா அதோட விலை அதிகமாக இருக்கும். ஏன்னா ராக்கெட் ஸ்டவ்வில் சின்ன சைஸ் வருது இல்லையா, அந்த எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ராக்கெட் ஸ்டவ், அதுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன விறகு மட்டும்தான் உள்ளுக்க போட முடியும். அண்ட் அந்த மூடியை நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது. வச்சிங்க அப்படின்னா ஃபேன் ஓடும்போது அந்த ஃப்ளேமு அந்த மூடி வழியாகவும் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து அதில் இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ராக்கெட் அடுப்பு அப்படின்றது நம்ம டொமஸ்டிக்கில் வீட்டில் வச்சு பயன்படுத்துறதுக்கான ஒரு உகந்த அடுப்பு கிடையாது. அப்படியே நீங்கள் பயன்படுத்தினாலும் கூட உங்களுக்கு அந்தளவு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் கேஸே வாங்கி பயன்படுத்திட்டு போயிடலாம். அதே கமர்ஷியலாக பார்க்கும்போது இப்போ கேஸ் சிலிண்டர், பெரிய சிலிண்டர் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆல்ரெடி கேஸோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க இந்த அடுப்பு வாங்கி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். நான் ராக்கெட் அடுப்பை வாங்க வேணான்னு சொல்லலை, யாருக்கு இது செட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தேவையில்லாமல் காசை கொண்டு போட்டுட்டு அதை எரிக்க முடியாமல், அண்ட் இதை எரிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் நாங்கள் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அதுக்கு விறகும் ஒரு ரீசன், அது ஒரு பிரச்சனையும் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் அது ஒரு 2 மினிட்ஸ் பற்ற வைக்க அது நல்லா எரியிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது, அதையும் பார்த்துக்கிடுங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.